புராணங்களிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், கடவுள்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். விநாயகமூர்த்தி சுண்டலியின் மீது சவாரி செய்கிறான். அவருடைய தம்பி முருகன் மயில் வாகனத்திலே சவாரி செய்கிறான். சிவபெருமான் இந்த தில்லை நடராஜன் இருக்கிறானே சிவபெருமான், அவன் சிவன் காளையின் மீது சவாரி செய்கிறான். யமதர்மராஜன் எருமைக்கிடா மீது சவாரி செய்கிறான். கண்ணபிரான் கருடன் மீது சவாரி செய்கிறான். விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் பிறந்த ஐயப்பன் இருக்கிறானே, அந்த ஐயப்பன் காட்டில் வாழுகிற புலியின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறான். காளியம்மா இருக்கிறாளே, நம்முடைய தாய் காளியம்மாள், அந்த காளி சிங்கத்தின் மீது சவாரி செய்திருக்கிறாள். நான் கேட்கிறேன், எந்த கடவுளாவது சிறுத்தையின் மீது சவாரி செய்கிறானா? எந்த கடவுளாவது சிறுத்தையின் மீது சவாரி செய்தது போல் படம் பார்த்திருக்கிறீர்களா? கதை கேட்டிருக்கிறீர்களா? கடவுள்களாலேயே சிறுத்தையின் மீது சவாரி செய்ய முடியாது என்றால் இந்த கருணாநிதிகளும் ராமதாசுகளுமா சிறுத்தையின் மீது சவாரி செய்ய முடியும்? இனி விடுதலை சிறுத்தைகள் மீது, இனி சேரி மக்களின் மீது எந்த கொம்பனாலும் சவாரி செய்ய முடியாது. அதை அனுமதிக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு திரட்டப்பட்ட அரசியல் சக்தி என்பதை நாம் நிலைநாட்டியாக வேண்டும். அதற்கு நீங்கள் களப்பணியாற்ற வேண்டும். கட்டுப்பாடாய் அணிவகுப்போம், கட்டுக்கோப்பாய் பணிமுடிப்போம், சட்டமன்றத்தில் முழங்குவோம், மக்களை பாதுகாப்போம். தலை நிமிர சேரி திரளும், அன்று தலை கீழாய் நாடு புரளும் என்று அறிவித்து விடைபெறுகிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் பாதம் தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.